வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம் மே மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம், சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் இது 20ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் சதயம், திதி தேய்பிறை, தசமி, யோகம் சித்தயோகம். கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் ஏகாதசி விரதம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். நாளை முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். 4ஆம் தேதி நாளைக்கு. அதில் இருந்து 28/5/2024 வரைக்கும், மே மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம். சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை. மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை. இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு. நம்மிடம் ஜோதிடம் பார்ப்பதற்கு நேரில் வரலாம். நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. அதே மாதிரி ஜோஷியர்கிட்ட பல பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் முழு நேர ஜோதிடரா, பார்ட் டைமா அப்படிம்பாங்க. ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஜோஷியம் பார்க்க வரா மாதிரி. அப்படிலாம் இல்லை. ஜோதிடர்கள்னால் டாக்டர், ஜோதிடர்கள். சில பேருக்கு அது சேவை சார்ந்த தொழில். ஒருத்தர் பிரச்சனையில் வர்றாங்கன்னா ஒரு டாக்டர் உடனே, அதாவது பிரச்சனைனா ஏதோ ஒரு உடம்புல சரியில்லைன்னா அவர் எமர்ஜென்சியில் அவர் பார்ப்பார். அதே மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்தாங்கன்னா ஜோதிடரும் பார்க்கத்தான் செய்யணும். அப்போ அவர் வேறு ஒரு வேலையில் இருந்தார்னா அது முடியாது. அப்படி வேறு வேலையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஏதாவது பண்ணுறாங்களான்னா அதில் எனக்கு யார் பண்ணுறான்னு தெரியாது. ஆனால் நம்ம 24/7 ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்காக என்னுடைய பர்சனல் வேலையை விட்டுட்டு வர முடியாது. அதுக்கான நேரமும் உண்டு. நமக்கும் குடும்பம் எல்லாம் உண்டு. இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டிராஃபிக்கில் இருக்கலாம், இல்லை ஒரு பூஜையில் இருக்கலாம். அந்த கால் பார்த்தேன்னா நான் அந்த இடத்த விட்டு வெளியே வரணும், வந்த உடனே ஃபோன் பண்ணி அதற்கான விஷயத்தை கேட்டு தெரிந்து உடனே அதுக்கு நான் பதில் அளிச்சிருவேன். ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ திருமண பொருத்தம் இருக்குது, ஒரு நல்ல நாள், சுப முகூர்த்த நாள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பாங்க. கேட்குறதுக்கு நம்ம பதில் உடனே கொடுக்க தான் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் மக்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன தான் ஜோஷியராக இருந்தாலும் அவருக்கு ஃபேமிலி, இது எனக்காக சொல்லலை, இது ஒரு பொதுவாக சொல்கிறேன், ஃபேமிலி, அதுக்கான சில செலவுகள்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்குறீங்கன்னா அதற்கு உண்டான ஏதாவது ஒரு சம்பாவனை அவருக்கு கொடுக்கத்தான் செய்யணும். சிலர் நிர்ணயம் பண்ணி வச்சுருப்பாங்க, சில பேர் எந்த நிர்ணயம் இல்லாமாங்க, நீங்கள் கொடுக்கறத கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்மளுடைய கடமை ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதற்கான சம்பாவனை எதையாவது ஒன்று நீங்கள் அவருக்கு கொடுக்கணும். இன்றைக்கி ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வசதியெல்லாம் இருக்குது, பண்ணிடலாம். இது என்னிடம் வர வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை என்றாலும் பொதுவான ஒரு தகவல். எந்த ஜோஷியரை நீங்கள் பார்த்தாலும், எந்த கேள்வி நீங்கள் கேட்டாலும் அதற்கான ஒரு சம்பாவனை ஏதாவது கொடுங்க. ஏன்னா அவர் வாயால் இந்த விஷயம் பண்ணுங்கள், நல்லா இருக்கும்னு சொல்கிறார். இப்போ அந்த வாழ்த்து பெறுறோம் அப்படின்னும் நாங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஜோதிடர்கள் அப்படின்னு அவங்க அங்கீகரிக்கப்பட்டு விட்டார்கள்னாலே அவர்கள் வாக்கு பலிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க மனசில் எதையும் தப்பான எண்ணத்தை வச்சுக்கக்கூடாது. ஏன்னா இவர் வந்தார், கேட்டார், 1 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எதுவுமே கொடுக்கலையே நினச்சிட்டாருன்னா அது பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த பாதிப்பை வச்சுக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் உங்களால் முடிஞ்சதை கொடுக்கலாம். இந்த விஷயந்தான் என்னால் முடியும் அப்படின்னு கொடுங்க. அதை கண்டிப்பாக எந்த ஜோஷியரும் அதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இவ்வளோ தான் வேணும்னு டிமாண்டும் பண்ண மாட்டாங்க, வாங்கிப்பாங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் எந்த ஜோதிடரும் அவ்வளோ விஷயமாக நடந்துக்கல. சிலர் இருக்காங்க, எனக்கு இவ்வளோ தான் வேணும்னு கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. அவர்களுக்கிட்ட உங்களால் போக முடிந்தால் போங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா அவர்களை போய் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. அது அவர்களுடைய சட்டத்திட்டங்கள். இது போன்ற விஷயங்கள்லாம் பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஜோஷியரை எப்படி அணுக வேண்டும் அப்படின்னு. திருமண பொருத்தம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு
10 பொருத்தம் பார்ப்பாங்க. 10 பொருத்தமும் 10 பொருத்தம்னா 10 ஜாதகங்கள் பார்ப்பாங்க ஒரு பையனுடைய வரனுக்கு, அல்லது ஒரு பொண்ணுக்கு 10 வரன் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு டிஸ்கவுண்ட் இருக்காமாங்க. கல்யாணத்தில் என்ன டிஸ்கவுண்ட்டு? மாப்பிள்ளை பாதி வந்தால் போதுமா உங்களுக்கு, இல்லை பொண்ணு பாதி வந்தால் போதுமா? அதெல்லாம் கிடையாது. அப்போது எதை செய்யணும், எது செய்யக்கூடாது? பார்பர் ஷாப்பில் போய் முடியை பாதி வெட்டிட்டு டிஸ்கவுண்ட்டுன்னு வந்துடுவீங்களா வெளியே? அப்படி வர முடியாது. சில விஷயங்கள் ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டிய விஷயங்களில் ஜோதிடமும் ஒன்று. கேட்கக்கூடியவர்களும் ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோடு கேட்கணும். சொல்லக்கூடிய நபரும் ஆத்மார்த்தமாக முழு ஈடுபாடோடு சொன்னால் தான் அது பலிக்கும். அதனால் இதெல்லாம் ஒரு பொது தகவல். என்னிடம் வந்தாலும் நீங்கள் சிறப்பான சேவையை பெறலாம். நானும் அதை சிறப்பாக கொடுப்பேன். நீங்கள் மற்ற ஜோதிடரை அணுகினாலும் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு தகவல். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். நேற்றைய ராசி பலனையும் நம்ம சொன்னோம். மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஒரு சுபகிரகம், அது புதன். ராசிக்குள் ஒரு சுபகிரகம், அது சுக்கிரன். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஒரு சுபகிரகம் குரு. 3 சுபகிரகங்கள் அணிவகுத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்தில் சந்திரன். அப்போது இந்த 3 கிரகங்களும் நல்ல விஷயத்தை செய்யும்போது சந்திரனும் கூட சேர்ந்து லாபத்தை கொடுக்க போகிறார். அதனால் தன வருமானம் அதிகமாக கிடைக்கும். உங்கள் வாக்கு பலிதமாகும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பலருக்கு இனிமையாக போய் சேரும், கரெக்டாக போய் சேரும். உங்கள் சொல்லுக்கு யாரும் ஒரு எதிர்வாதம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நாள். வாக்கையே, சொல்லையே, பேச்சையே தொழிலாக கொண்டவர்கள் ஜெயிக்கக்கூடிய நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு யோகம். 12ஆம் இடம் என்பது சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. சில பேர் மறைவுன்னு சொல்லுவாங்க. அப்படி மறைவுலாம் கிடையாது. 11ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், 10ஆம் இடத்தில் 2 கிரகங்கள். 10ஆம் இடத்தில் சனி பகவானும் சந்திரனும் இருப்பதே தொழில் பெரிய அளவில் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் பெரிய லாபத்தை பெறக்கூடிய நேரம் இது. திருமண யோகம் வந்தாச்சு. ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண யோகத்திற்குரிய நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் அதிகம் அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் 5க்குடையவர். ஒரு 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பு. குரு 12ஆம் இடம் வரும்போது தான் சுப விரயங்கள் ஏற்படும். நிறையா குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். ஒரு யோகமான தினம் இன்று. கடக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். கூட சந்திரன் உங்கள் ராசி அதிபதி அங்கே போய் அமரும்போது மனம் குழப்பம் அடையும். தெளிவான ஒரு முடிவு நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் ஓரிரு நாட்களுக்கு பிறகு எந்த விஷயமாக இருந்தாலும் முடிவெடுத்து கொள்ளலாம். உங்களுடைய அன்றாட பணிகளில் எந்த தடையும் தாமதமும் இல்லை. கவனமாக இருக்க வேண்டிய தினம். கலைத்துறை சார்ந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகத்துக்குரிய ஒரு நாள். மற்றவர்களுக்கெல்லாம் அப்போ யோகம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அந்த யோகம் உண்டு. சிம்மராசிக்காரர்களில் இன்றைக்கி பெரும்பாலானோருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்ட போகிறீங்க. இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் யோகம் உண்டு. சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு நாள். அதனால் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்கன்னா அதற்கான விஷயங்கள் ஆயத்தமாகும். நல்ல திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி பெறக்கூடிய நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு 12க்குடைய கிரகம் 8ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் சிறப்பு. ஆனால் 12க்குடைய கிரகம் 8ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதால் செலவுகளும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக செலவு வந்திருக்கும், இன்னும் வரும். செலவு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் அது நல்ல செலவுகளாக இருக்கும். கூட சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கார். சுக்கிரன் 2க்குடைய கிரகம். அதனால் எல்லாமே இப்போது நல்ல செலவுகளாக தான் இருக்கும். மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன், ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது பொதுவாகவே சிறப்பு. அது சுக்கிரனாக இருந்து 7ஆம் இடத்தில் இருந்தால் அதிக சிறப்பு. பொதுவாக கோச்சார சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு வந்தால் திருமணம் நடக்கும். கோச்சார சுக்கிரன் 7ஆம் இடம் வரும்போது திருமணங்கள் கைகூடும். பிறவி கால ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. இப்போது அதற்கான நேரம் வந்தாச்சு. குரு பகவான் 8ஆம் இடம் சென்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம் அமையும். குடும்பத்தில் இருந்த
மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு சுகமான சூழ்நிலை நிலவக்கூடிய நேரம், நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2-5 கிரகம் 2-5 கிரகம் 7ஆம் இடம் வந்தது மிக மிக யோகம். குரு 7ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகிறார். திருமண வயதில் இருக்கக்கூடிய இளம் வயது ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் யோகம் வந்தாச்சு. இப்போ வரன் பார்த்திங்கன்னா உடனே முடிஞ்சிடும். இன்றைக்கி தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தாய் மாமனால் ஆதரவு பெறக்கூடிய நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 8 தன் வீட்டுக்கு 8ஆம் இடம் வந்ததால் ராஜயோகத்துக்குரிய நாள். மிக மிக ராஜயோகம் ஏற்படும். ராஜயோகம் அப்படின்னா ராஜா போல வாழ்க்கை. நல்ல உங்களுக்கு பிடித்தமான உணவு கிடைக்கலாம். நல்ல உடை போட்டு அலங்காரமாக நீங்கள் வெளியே சென்று வருவீர்கள். உங்களுக்கு எஸ்கார்டு மாதிரி 4 பேர் கூடயே வருவாங்க, உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ராஜபோகமான வாழ்க்கை அமையக்கூடிய நேரம், நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7 கிரகம் குடும்பஸ்தானத்தில் வர களத்திர ஸ்தானத்துக்குரிய கிரகம் குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது மனக்குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு முடிவெடுக்க தெரியாமல் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, இப்போது உட்காந்து மறுபடியும் ஒன்றா உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கும். எல்லோரும் அதுக்கு மாற்று கருத்து தெரிவிக்காமல் அதுக்கு சம்மதம் தெரிவிப்பார்கள். அது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். இந்த மாதிரி குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒரு நல்ல தீர்வு காணக்கூடிய ஒரு நேரம். பண வரவும் திருப்திகரமாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் மேன்மை அடையும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால், நாக்கின் சாதுரியத்தால் பல பேரை வென்று காட்டக்கூடிய ஒரு நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக ஏற்படும். வேலை பளு, வேலை சுமை, அதன் காரணமாக டென்ஷன், நேரம் இன்மை, சாப்பிடக்கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அந்தளவுக்கு ஒர்க் இருக்கும். சரி, வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஏதாவது ரெவென்யூ வருமா அப்படின்னா நமக்கு வேலைக்கேற்ற ஊதியம் இன்றைக்கி இருக்காது. அதனால் திட்டமிட்டு காரியத்தை செய்ய வேண்டிய நாள். மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாள். 5 கிரகம் 12ஆம் இடம் வரும்போது சுப விரயங்கள் தான் ஏற்படும். அதுவும் உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு திட்டமிட்டு செயல்பட்டு ஏதாவது ஒரு முதலீட்டை அவர்களுடைய எதிர்காலத்திற்காக செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும். தங்கம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், இல்லை எஃப்டியில் பணம் போடலாம். இது போன்ற செலவுகள் ஏற்படும். ஆனால் மகிழ்ச்சியான நாள். மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை. விருந்து உபசரணங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் இது.